Hi and welcome back to my YouTube channel. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கராட்டாபாத் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேஸில் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸாக ஒரு காலத்தில் இருந்த ஒரு சயின்ஸ் காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். அது இப்போ எந்த நிலமையில் இருக்குன்னா ரொம்ப பாலடைஞ்சு அப்படியே அபேண்டன்டான ஒரு காலேஜாக மாறி இருக்கு. பட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கராட்டாபாத்தோடைய ஃப்ளைஓவரில் அந்த மெயின் பிளேஸ்லேயே இந்த பில்டிங் இப்போவும் இருக்குது. ஸோ இது எப்படி ஹாரர் ஆச்சு, இந்த சயின்ஸ் காலேஜுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. கவர்மெண்ட் நடத்தின ஒரு பெரிய ஒரு காலேஜ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் காலேஜ். இங்கே படித்தவங்க எல்லாருமே சயின்ஸ் பேஸ்டாக மட்டும்தான் படிக்க முடியும். அண்ட் இந்த காலேஜ் நிறைய டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவங்களுக்கான ஒரு காலேஜாக இந்த காலேஜ் இயங்கிட்டு வந்திருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல மாணவர்கள் இந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே படிக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில டெட் பாடிஸை இந்த காலேஜில் வச்சு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படம் பார்த்துருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா டெட் பாடியை ஆப்ரேஷன் பண்ணி அதில் இது இப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா. இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கறதுக்காகவே நிறைய டெட் பாடிஸ் எல்லாம் அந்த காலேஜில் லேப்லேயும் மார்ச்சுரிலையும் வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி சொல்லி கொடுத்துட்டு கொஞ்ச நாள் போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜில் ஒரு சில அமானுஷ்யமான ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்குது. எந்த மாதிரியான ஆக்டிவிட்டி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, மார்ச்சில் இருக்கக்கூடிய டெட் பாடிஸ் கிட்ட போய் அவங்கள ஸ்டடீஸ்க்காக போய் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிணங்கள் ரொம்பவே இருக்கிற இடத்த விட்டு நகுந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு அமானுஷ்யமான சத்தம் அந்த லேப்லையா இருக்கலாம் மார்ச்சுரியில் கேட்குற மாதிரி. அண்ட் நிறைய பேர் இதனால ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டெட் பாடிஸ் எல்லாம் எந்திரிச்சு உட்கார்றது அந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படி பிரின்சிபல் கிட்ட சொன்னதும் பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உடனே எல்லாருமே காலேஜ் விட்டு வெளியேற சொல்லி அந்த பிரின்சிபல் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டர் போட்டு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களையும் வெளியேற சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே எல்லாருமே வெளியேறியும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு 3 மணி நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னா, டோட்டலாக அந்த காலேஜில் இருக்க எல்லா கரண்ட் சப்ளையும் ஸ்டாப் ஆகிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆனதும் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாப் ஆகி ஒரு 20 மணி நேரத்தில் அங்கேருந்து ஒரு விதமான பிணங்களுடைய வாடைன்னு சொல்லுவாங்களே அந்த வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பிணங்களோட வாசனை காலேஜ் விட்டு வெளியே வரைக்கும் அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்திருக்கு. ரொம்ப முகம் சுழிச்சு மூக்கை மூடிக்கிற மாதிரியான அளவுக்கு அங்கே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நோட் பண்ண அந்த பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூடிய பிணங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ரிசர்வேஷன் இருந்திருக்காது, பாதுகாப்பாக பதப்படுத்தப்படக்கூடிய அந்த விஷயம் நடந்திருக்காதனால பாடிஸ் டீகே ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் இந்த வாடை இவ்வளோ தூரம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருமே இப்படி ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னாலே நார்மலாக நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் எதில் பார்த்தாலுமே இந்த மாதிரி ஒரு பாடியோட ஸ்மெல் வருதுன்னா அங்கே கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை கிளியர் பண்ண பார்ப்பாங்க. பட் இங்கே கிளியர் பண்ணதுக்கு கூட ஒரு சான்ஸ் கூட கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு அமானுஷ்யமான ஆக்டிவிட்டி அந்த காலேஜில் நடந்திருக்கு. அதை மீறி அங்கே உள்ளே போய் அவங்க பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயம் சாத்தியம் இல்லாமலே இருந்திருக்கு. இப்படி நடந்ததுக்கப்புறம் இந்த காலேஜ் மூடியாச்சு. இது அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் நைட் நேரத்தில் அங்கே அந்த காலேஜ் ரூட் நான் தான் சொன்னேன் இல்லையா, அது மெயினான ஒரு பிளேஸ். அந்த இடத்துல நைட் நேரத்தில் ஒரு அப்பாவும் பொண்ணும் நடந்து இருந்திருக்காங்க. அப்படி நடந்து இருக்கிறப்ப என்ன ஆயிருக்குன்னா, காலேஜுக்குள்ளேருந்து ஒரு பெண்மணியோடைய சத்தம், ஒரு உருவம் காலேஜுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா,
வாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இப்போ தான் டியூஷன் முடிஞ்சிச்சு, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் அப்பா கூட இருந்த அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து அந்த அக்கா வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, நம்ம கூட வந்து அந்த அக்காவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அடம் பிடிச்சி அவங்க அப்பா வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்க அப்பா கிட்டேருந்து கையை விடுங்க, நான் அந்த அக்காவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக வந்து ரொம்பவே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில். அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, இது உண்மை கிடையாதுமா, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணை கையை விடாமல் அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு அந்த ஊர் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இந்த நியூஸ் வந்து ஊர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இப்படி ஒரு விஷயம் அந்த காலேஜுக்குள்ளேருந்து கேட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒர்க் முடிச்சுட்டு அதே காலேஜ் ரூட் வழியாக ஒருத்தர் வந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி வந்துட்டு இருந்தவர் பார்த்தா அப்படின்னா, இந்த காலேஜை பார்த்து ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாதுன்னு சொல்லி போகணும்னு நினச்சவருக்கு திடுதப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய அலறல் சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்கு. என்னடா இது பயங்கரமாக அலறல் சத்தம் கேட்குது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த முன் பகுதி, காலேஜோடைய முன் என்ட்ரன்ஸ் பகுதி வரைக்கும் வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜில் ஒரு ரூமில் வந்துட்டு ஒரு பையனை வந்துட்டு, நீ இதை வந்து சாப்பிட்டே ஆகணும், இது நீ போட்டே ஆகணும் இந்த மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பையனை வந்து ரேகிங் பண்ணுற மாதிரியும், அந்த ரேகிங்கில் அந்த பையன் வந்துட்டு என்னை விட்டுருங்க என்னை இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதற மாதிரியான சத்தம் அவர் கேட்டிருக்கு. அவர் பார்க்கவும் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த சத்தம்லாம் கேட்டு அந்த ரூமில் வந்துட்டு நிறைய பேர் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்துட்டு ரொம்பவே வந்து ரேகிங் பண்ணுற மாதிரியான ஒரு சத்தம்லாம் வந்து கேட்டிருக்குது. இதை கேட்டதோ அவருக்கு டக்குன்னு வந்துட்டு அவர் வந்து நினைவுக்கு வராரு, இந்த காலேஜ் தான் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, இந்நேரத்தில் எப்படி இந்த காலேஜ் வந்து இயங்குற மாதிரியான சத்தம் நமக்கு கேட்குது, இந்த காலேஜ் நின்று போய் பயங்கரமாக வந்து அமானுஷ்யமான இடம்லாம் சொன்னாங்களே, ஆனால் இப்போ என்னென்னா இப்படியா ஒரு குரல்லாம் வந்துட்டு இந்த காலேஜ்லேருந்து கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இடத்துல நம்ம இனியும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட வீட்டுக்கு வந்து மூவ் பண்ணி போயிட்டாரு. ஆனால் இந்த விஷயமும் ஊர் ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிக்குது. பாருங்கள், இப்போ தான் வந்துட்டு இந்த ஒரு இந்த பொண்ணுக்கு நடந்ததை பார்த்து அதே மாதிரி ஒரு பையனுக்கு கூட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அந்த ஊரில் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய சம்பவம் வந்து அங்கே நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. காலையில் நேரத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த காலேஜ் எந்த ஒரு சத்தமும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் காட்சி அளிக்கிற இந்த காலேஜ் நைட் டயத்தில் ஒரு ரொம்பவே ஹாரரான ஒரு பிளேஸாக மாறிட்டே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நினச்சி பாருங்கள், இந்த காலேஜில் வந்துட்டு ரொம்பவே வந்து ஓடி ஆடி படித்து ஜாலியாக மாணவர்களுடைய கலகலப்பாக இருந்த அந்த காலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரத்தில் அபேண்டன்ட் ஆகி ஹாண்டடான பிளேஸாக ஹாரரான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே தலைகீழ மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து அந்த காலேஜ் ரிலேட்டடாகவும் மக்களுக்கு வந்துட்டு நடந்திருக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்துட்டு மெயின் லீடர் இருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் லீடர், ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பர்சன் வந்து இப்படியே போச்சுன்னா எப்படி, இது வந்து ஒரு காலேஜ், இதை நம்ம வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் மக்கள் வந்து உண்மையாக என்னன்னு கூட தெரியாமல் இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இது வந்து நல்லது கிடையாது. போலீஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த காலேஜுக்கு போகுது. அந்த காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் நேரங்கிறனால எல்லா ரூமையும் வந்து போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணப்போ அவங்க கண்ணில் எதுவுமே தென்படலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலேஜுக்கு விட்டு வெளியே வரும்போது ஒரு இடத்துல போலீஸ் வராங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியா இந்த மாதிரி எல்லோரும் வந்துடுவாங்க இல்லையா. ஸோ அப்படி வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ரெஸ்ஸு அப்புறம் மக்கள் எல்லோரும் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க, என்ன தாங்க நடக்குது, உள்ளே என்ன இருக்குது, உண்மையாலுமே ஆவி இருக்கா பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க.
அப்படி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் நாங்கள் பார்க்கல. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். யாரோ கொள்ளை கும்பல், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மாஃபியா, இவங்க தான் வந்து இந்த பிளேஸ் வந்து பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. அதனால் வெளியே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான விஷயம்லாம் கேட்டிருக்குது, ஆள் இருக்கிற மாதிரி இப்படிலாம் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு விஷயமும் அங்கே வந்து இல்லை. ஆனால் மக்கள் வந்து மக்களும் ப்ரெஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ்காரங்க கிட்ட சரி நீங்கள் மாஃபியா வந்து இருந்திருக்கலாம், இந்த மாஃபியா வந்து இந்த இடம் பயன்படுத்திட்டு இருக்காரு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா, அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லும்போது, கூடிய சீக்கிரம் அதை வந்து நாங்கள் ஆதாரத்தோடு நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் நேரத்தில் நாங்கள் செக் பண்ணிட்டோம், எதுவுமே இல்லை. ஆனால் நைட் நேரத்தில் வந்துட்டு என்ன யார் வராங்க, இந்த பில்டிங்கை வந்து யார் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு 2 செக்யூரிட்டிஸ் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோடைய அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய 2 செக்யூரிட்டி கார்ட்ஸை வந்துட்டு இந்த காலேஜுக்கு வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக இந்த 2 செக்யூரிட்டி சொன்னேன் இல்லையா, அந்த 2 செக்யூரிட்டியோடைய ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழுதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பண கஷ்டம், இதுக்காகவே வந்துட்டு நான் இந்த வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி. ஸோ 2 செக்யூரிட்டியோடைய கதை வந்து இதுதான். ஒருத்தர் வந்து காசுக்காக வந்து இந்த வேலைக்கு முன் வராரு, இன்னொருத்தர் வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை வெறுத்து போய் இனி எதுக்கடா உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டு அதில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு பர்சன். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏதோ ஒரு நைட் நேரத்தில் அவங்க வந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா திடீர்னு ஒரு பெண்ணுடைய அழுகை சத்தம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணுடைய ஒரு வாய்ஸும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நிறைய வாய்ஸஸ் கேட்ட உடனே இவர் இருமல் சத்தம் கேட்குது, ஒரு ஆணோட இருமல் சத்தம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்குறப்போ அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர்கிட்ட வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நான் வந்து போய் பார்க்குறேன் என்னென்னு, இந்த மாதிரி சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன், ஒரு வேளை வந்துட்டு உள்ளே யாராவது இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு தாட்டில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அக்கறையில் வந்து அவர் வந்து இப்படி சொல்கிறாரு. அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, உள்ளே யாருமே போகல, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேள்வி கேட்குறாரு. என்ன ஏதுன்னு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்க்குறாரு. ஒவ்வொரு ரூமாக பார்க்குறப்ப அவருக்கு எந்த ஒரு விஷயமும் தெரில. ஆனால் யாரோ வந்து பின்தொடர்ற மாதிரி நிறைய ஒரு சில க்ரீப்பியான வாய்ஸஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியோ தடுமாறி அவர் அந்த பயத்தோடையே வந்து என்ன பண்ணுறாரு, உள்ளே போயிட்டு கரெக்டாக வந்து மார்ச்சுரி கிட்ட வந்து நிற்கிறாரு. அங்கே தான் வந்துட்டு அதிகமான பிணங்கள் வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பிணங்களில் வந்து ஏதாவது இருக்கா, அந்த ரூமில் வந்து பயங்கரமான சத்தம்லாம் கூட வருதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெல்லமாக போய் பார்த்துருக்காரு. அப்படி எதுவும் இல்லை. ஆனால் அவர் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஃப் ஆகிட்டு திரும்புகிறப்போ சடனாக ஒரு எலும்பு கூடு அவருக்கு முன்னாடி வந்து நின்று அவரை வந்து பயமுறுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அலறிக்கிட்டே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இடத்து வழியாக வரும்போது பல விஷயங்கள் வந்துட்டு அவர் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. அங்கே ரொம்ப அமானுஷ்யமான ஆக்டிவிட்டி அவருக்கு நடந்திருக்கு, அவர் கண்ணால் பார்த்துருக்காரு. என்னடா வெளியே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு, என்னடா போனவன் இன்னும் காணமே இல்லையே, என்ன ஆச்சு, ஒரு விஷயம், ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டார்ச்சை எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உள்ளே போயிருக்காரு. அப்படியே உள்ளே போயிருக்கும்போது அவர் வந்து பார்த்தது, அவர் வந்து போய் அந்த கடைசியாக அந்த செக்யூரிட்டி வந்து மாற்றி விட்டு வெளியே ஒரு ரூமுக்கு வந்தார் இல்லையா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து செத்துப்போன நிலமையில வந்து கடந்திருக்காரு. இவரும் வந்து போய் எழுப்புறாரு, இவருக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் அவர் வந்து போயிருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா
இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உண்மையாலுமே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பில்டிங்கை விட்டு வெளியே வரும்போது இவருக்கும் நிறைய அமானுஷ்ய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்துட்டு நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, கஷ்டப்பட்டு அவர் வந்து அந்த கேட்டை விட்டு ஓடி வந்திருக்கார். அந்த காலேஜ் கேட்டை வழியாக வந்து என்ன பண்ணிட்டார், என்ட்ரன்ஸ் வழியாக அவர் வந்து வெளியே உடனே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாரு. போய் இந்த மாதிரி நடந்துச்சு, இவர் ஒருத்தர் நானும் இன்னொருத்தரும் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி சத்தம் கேட்டு அவர் போனார். அங்கே போய் பார்க்குறப்ப வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ்காரங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உண்மையான இவர் ஃபேஸ் பண்ணதும் அவர் வந்து பார்த்து இந்த அமானுஷ்ய ஆக்டிவிட்டியில் இறந்துட்டார். ஆனால் இவருக்கு அமானுஷ்யம் ஆக்டிவிட்டி நடந்தாலும் இவர் தப்பிச்சு வெளியே வந்திருக்காரு, அதுவும் உயிரோடு வந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்த வந்து போலீஸ்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. இது வந்துட்டு நம்ம வந்து கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால இவர் இந்த உண்மையை வந்து வெளியே சொல்ல தயங்கியிருக்காரு. இன்னைக்கு இந்த கராட்டாபாத்தில் இருக்கக்கூடிய இந்த சயின்ஸ் காலேஜ் பற்றி பார்த்தோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். Until then, bye from Annie.